அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி. இன்றைக்கி நாம் நமது சேனலில் பார்க்க போவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். மேசராசியின் 0 முதல் 13.20 பாகைக்குள் அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக உள்ள நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் உள்ளது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ஞானகாரகனான கேது பகவான். அஸ்வினியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களே நாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என கூறுகின்றோம். அஸ்வினி நட்சத்திரத்தின் உருவம் குதிரைத்தலை. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக கேது பகவான் உள்ளதால் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கேதுவின் ஆதிக்கமானது அதிகமாகவே இருக்கும். மேசராசியின் அதிபதி செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சம் பெறும் கிரகம் சூரியன். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் செவ்வாய், சூரியன் மற்றும் கேதுவின் தன்மைகளை பெரும்பாலும் கொண்டிருப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சுயமாக தன்னிச்சையாக செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். புத்தி கூர்மை மிக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் சோர்வில்லாமல் முயற்சி செய்து முடிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். சுய முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இது ராசி மண்டலத்தின் முதல் நட்சத்திரம் என்பதால் இதில் பிறந்தவர்கள் தான் எதிலும் முதன்மை வகிக்க வேண்டும் என நினைப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முன்னாடி போய் நிற்பார்கள். அப்படி நிற்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாகவே இருப்பார்கள். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சற்று கோபம், முரட்டுத்தனம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். குதிரையின் வேகத்தை கொண்டவர்கள். எவரையும் கவரக்கூடிய தோற்றமும் உடையவர்கள். சூரியன் அஸ்வினியின் 3ஆம் பாதத்தில் உச்சமடைவார். இதனால் சூரியனின் தன்மைகளையும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இதில் பிறந்தவர்களில் சிலர் மிகச்சிறந்த மருத்துவராக விளங்குவார்கள். தலைநகரில் பேர் சொல்லும் மருத்துவராக பணிபுரியக்கூடியவர்கள் பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாகவே இருப்பார்கள். மேலும் இப்போ கிராமங்களெல்லாம் பார்த்தோம்னா திருநீர் மந்திரிச்சு பாடம் போட்டு அப்படிலாம் சில ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சுய கௌரவம் மிக்கவர்கள், நேர்மையான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள், நியாயத்திற்காக போராடக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். சாதாரணமாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல் மற்றும் அரசாங்க தொடர்புகள் உண்டாகும். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அரசு வேலை அல்லது அரசாங்க தொடர்புடைய தொழிலில் இருப்பார்கள். பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குறுகிய வட்டத்திற்குள் வாழ நினைப்பவர்கள். உறவினரிடமிருந்து விலகி வாழக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். அங்கே கேதுனுடைய தன்மை அவர்களை சுருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதனாலே சற்று எல்லா விஷயத்திலுமே அவர்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். பொதுவாக கேது சம்மந்தப்படுறதுனால இவங்க மருத்துவ குணமும் ஜோதிட நாணமும் உடையவர்களாகவே இருப்பார்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உடையவர்கள். அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கிறது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களிடம் மேச செவ்வாயின் அம்சம் மிகுதியாக இருக்கும். அதனால் அவங்க செவ்வாயின் வேகம் அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அவர்கள் சொந்த முயற்சியில் முன்னேறக்கூடியவர்கள். இவர்களிடம் அடுத்தவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த குணம் இவங்ககிட்ட மிகுதியாக இருக்கும். வம்பு வழக்குகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்தவர்களை பற்றி இவங்க எப்போ பார்த்தாலும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். உடல் உஷ்ணம் அதிகம் உடையவர்கள். இதில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முதலில் அதாவது இளமையில் வறுமை இருக்கும். பிறகு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவார்கள். உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினியின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அம்சத்தில் ரிஷபசுக்கிரன் வருகிறார். இவர்கள் நல்ல முகத்தோற்றமும் கவர்ச்சியான உடல் அமைப்பும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். திருமணமான ஆண்கள் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதன்படியே வண்டி, வாகனம், வீடு என்று வசதியாகவும் வாழவும் செய்வார்கள். கலைகளில் நாட்டம் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும். பெண்களுக்காக அதிகம் செலவிடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்த ஆண்கள் தான். அஸ்வினியின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அம்சத்தில் மிதுன புதன் வருகின்றார். கல்வியில் மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். சாமர்த்தியம் உடையவர்கள். தகவல் தொடர்பு சாதனங்களை பற்றிய அறிவுத்திறன் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஜோதிட ஆர்வம் மிக்கவர்களாகவே விளங்குவார்கள். எவரையும் பேச்சினால் எளிதாக வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. இவர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் தொழிலை செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அஸ்வினி 4ஆம் பாதத்தில்
பிறந்தவர்களுக்கு அம்சத்தில் கடகச்சந்திரன் வருகின்றார். இவர்கள் அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மனம் இலகக்கூடியவர்கள், அவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், இலகிய மனதுக்காரர்கள். இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்துக்காரர்கள் தர்ம சிந்தனை அதிகம் உண்டு. கோயில் பணிகளை எடுத்து அதனை திறம்பட முடிக்கக்கூடியவர்கள், செல்வந்தராகவும் திகழ்வார்கள். அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களின் தனித்துவமான குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் அழகான வசீகரமான முகத்தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். இனிமையாக பேசக்கூடியவர்கள், சிரித்த முகத்துடன் இருப்பார்கள், வசதியாக வாழக்கூடியவர்கள். குடும்பத்தை சிறந்த முறையில் இவர்கள் பேணி காப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சில பெண்கள் ஆணவம் நிறைந்து காணப்படுவார்கள். அவர்களிடம் ஆண் தன்மை சற்று கூடுதலாகவே காணப்படும். எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள். ஒரு சிலர் மற்றவர்களிடம் எளிதில் ஏமாறக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள். எனவே அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் ஆண்களிடம் பழகும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே அவர்கள் குடும்பத்தை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.